படம் பண்ணுறது அப்படிங்கிறது வீடு கட்டுற மாதிரி. அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும்ல, அந்த ஃபவுண்டேஷன் தான் பட்ஜெட் ஷீட். ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், இன்னைக்கு இந்த பட்ஜெட் ஷீட், ப்ரொஃபஷ்னலான பட்ஜெட் ஷீட், அதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்ஜெட் ஷீட்டை நம்ம ஷார்ட் ஃபிலிம்க்கும் யூஸ் பண்ணலாம், ஃபீச்சர் ஃபிலிம்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கண்டென்ட்டுக்குள்ளார போயிடலாம். இந்த பட்ஜெட் ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம இன்னும் தெளிவாக டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம செலவு பண்ண போகிற ஒரு ரூபாய்க்குமான ப்ளூ பிரிண்ட் தான் இந்த பட்ஜெட் ஷீட். ஃப்ரம் த பிகினிங், ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஆகிற மொத்த செலவுமே. அதில் பார்த்தீங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ்க்கான பேமெண்ட் இருக்கும், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கான பேமெண்ட்டு. ஒரு லொக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா லொக்கேஷனில் நீங்கள் கொடுக்குற ரெண்டல், ஏன்னா சும்மா தர மாட்டாங்க இல்லையா, லொக்கேஷனுக்கான ரெண்டல் என்ன, எவ்வளோ நாள் ஷூட் பண்ண போகிறீங்க அந்த டீட்டெயில். அதே மாதிரி ஃபுட் அண்ட் அகாமடேஷன், வரவங்களுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு அந்த செலவு. அது போக அந்த லொக்கேஷனில் நீங்கள் போய் ஷூட் பண்ணுறீங்கன்னா பர்மிஷன் வாங்கணும், அந்த பர்மிட்டுக்கான காஸ்ட்டு. அதே மாதிரி கேமரா, லைட்டு, இந்த கியர்ஸு, இதுக்கு ஆகிற செலவு. ஸோ இது எல்லாமே கலந்தது தான் இந்த பட்ஜெட் ஷீட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இந்த பட்ஜெட் ஷீட்டை மூணா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரெண்டாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட், மூணாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட். முதல்ல இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். ஸ்கிரிப்ட் பிரிண்டிங், காஸ்டிங், லொகேஷன், ரிஹர்சல் காஸ்ட். இந்த ஸ்கிரிப்ட் பிரிண்டிங் அப்படிங்கிறது நீங்க ஏதோ ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஸ்கிரிப்ட் பிரிண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எழுதுற கதை இருக்கு இல்லையா, அந்த கதைக்கான ஒரு காஸ்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க அந்த கதை வந்து ஒரு ரைட்டர் எழுதியிருக்காங்க, ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த கதையை வாங்குறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம் அமௌண்ட் பே பண்ணணும். ரெண்டாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட். இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுங்கிறது நான் சொல்றேன். கேமரா, லைட் அண்ட் கியர்ஸ். ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், அந்த செட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அது. மூணாவது ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுடைய சீன்ல வந்து ஒரு விண்டேஜ் மாடலான ஒரு கார், அதாவது அந்த பழைய காலத்து அந்த வெள்ளக்காரங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த காலத்துல சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியான கார்ஸ் எல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு காரு ஒரு ப்ராப்பர்ட்டியா நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த ஃப்ரேம்ல அது வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அது யாராவது வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தா வாங்கிட்டு வர முடியும். ஸோ அதுக்கான காஸ்ட். மூணாவது காஸ்டியூம். காஸ்டியூம்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னா நீங்களே வந்து காஸ்டியூமை டிசைன் பண்றது, காஸ்டியூம் டிசைனரை வச்சு. ஸோ காஸ்டியூம் டிசைனர் வச்சு பண்றீங்கன்னா அவங்களுக்கான காஸ்ட். இல்லை அப்படின்னா அந்த காஸ்டியூமை நம்ம ரெண்டல் எடுக்கிறோம்னா அந்த ரெண்டலுக்கான காஸ்ட். இதுக்கு அடுத்தது இருக்கிறது க்ரூ மெம்பர்ஸோடைய சேலரி. க்ரூ மெம்பர்ஸோடைய சேலரி அப்படின்னா ஃப்ரம் த டாப், அதாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருந்து கடைசியில வேலை செய்யற டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க பாருங்க, ஆபீஸ் பாய் முதற்கொண்டு. ஸோ இந்த படத்துல வேலை செய்யற அத்தனை பேருடைய சேலரி டீடைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்க படத்துல வேலை செய்யறேன் அப்படின்னா என்னுடைய சேலரி எவ்வளோ, நான் எத்தனை நாளுக்கு வேலை செய்கிறேன், பர் டே காஸ்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் அதை போக போக சொல்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது இருக்கிறது ஃபுட்டு, அகாமடேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த காஸ்ட் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஷூட்டிங் வந்து சம்வேர் நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், எதர் நீங்கள் வந்து வண்டியில் போகிறீங்களா, இல்லை வந்து ட்ரெயினா, இல்லை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில் மொத்தமாக அதில் இருக்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். அதுக்கு அடுத்தது இருக்கிறது ஃபுட் அண்ட் அகாமடேஷன். அது உங்களுக்கே தெரியும், ஃபுட்டு எத்தனை பேர் வருவாங்க, அன்னைக்கு எத்தனை செலவாகும், டே 1ல டே 2ல எத்தனை பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான காஸ்ட் எல்லாமே. அதுக்கு அடுத்தது இருக்கிறது அகாமடேஷன். அகாமடேஷன்னா தெரியும், ஏன்னா நம்ம அங்கே கூட்டிட்டு போறோம்னா நம்மளும் சேர்த்து எங்கேயாவது ஸ்டே பண்ணணும், அந்த ஹோட்டலுக்கான சார்ஜஸ் என்ன, அந்த இல்லை ஒரு பெரிய வீடு எடுக்கிறோம்னா அந்த வீட்டுக்கான ரெண்டல் என்னவோ, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல வரும். இதுக்கு அடுத்தது இருக்கிறது போஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது எது, எடிட்டிங். அப்போ எடிட்டிங்ல ரெண்டு வகையை இங்க நம்ம பிரிக்கலாம். ஒரு சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஸ்டுடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேக்கேஜ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரம் த பிகினிங், அதாவது டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் ஒரே ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பேக்கேஜாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு தலைவலி மிச்சம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஒரு பேக்கேஜாக கேட்குறாங்க. லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இது மொத்தமாக சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா ஆகும் அப்படின்ட்டாங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு போட்டு 10 lakhs அப்படின்னு போட்டு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சப்மிட் பண்ணிடலாம். இல்லை அவங்க வெறும் எடிட்டிங் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னா
அப்போ அந்த எடிட்டருக்கான காஸ்ட் என்ன, அதே மாதிரி வந்து நம்ம ஒரு கலரிங் டிஐ எல்லாம் பண்ணுறோம்னா அந்த டிஐ இன்னொரு இடத்துல கொடுக்கணும். ஸோ அதுக்கான காஸ்ட் என்ன, அவங்க ஸ்டுடியோ பேர் போட்டு அவங்கள்ட்ட ஒரு கொட்டேஷன் வாங்கி அந்த கொட்டேஷன் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா. சவுண்டுக்கு ஒருத்தங்க, ஃபோலேன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக சவுண்டில் க்ரியேட் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ அந்த காஸ்ட் என்ன, இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அண்ட் முக்கியமாக கடைசியாக நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரமோஷனுக்கான காஸ்ட். ஓகேங்களா, நம்ம இவ்வளோ நேரம் வந்து எதுக்கெல்லாமோ செலவு பண்ணி அந்த பட்ஜெட் ஷீட்டை ரெடி பண்ணிட்டோம். பட் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் 4 பேருக்கு தெரியும் இப்படி ஒரு படம் இருக்குங்கிறதே. ஏன்னா இன்னைக்கு நிறைய நல்ல படம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டாக ப்ராப்பராக இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பட்ஜெட்டை நீங்கள் ஒதுக்கணும். என்ன மாதிரியான ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறீங்க. காலான ஒரு படம் வந்துச்சு இல்லையா ரஜினி சாரோடது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, ட்ரெயின்லலாம் பெரிய பெரிய போஸ்டர்ஸ் ஒட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் நீங்கள் எந்த மெத்தடில் வந்து ப்ரமோஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த ப்ரமோஷனுக்கான அந்த காஸ்ட்டை நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளோ நேரம் பண்ணதுங்கிறது வந்து உள்ள படத்துக்காக பண்ணோம். பட்டு கடைசியாக இப்போ நான் சொன்னது வந்து அந்த மொத்த படத்தையுமே ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்கிறதும் தெளிவாக டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் இன்னொன்று கன்வீனியன்சிங்காக இருக்கணும் ப்ரொடியூசருக்கு. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும், ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த மொத்த பட்ஜெட் ஷீட்டையுமே நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது. நம்ம நார்மலாக ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் வந்து நம்ம பேனால் ஒரு ரஃப் கணக்கு மாதிரி எழுதி சப்மிட்லாம் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு அன்ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அந்த மாதிரிலாம் கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம நார்மலாக நம்ம சிஸ்டமில் வந்து MS Excel அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒர்க் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி கூகுளில் ஒன்று இருக்குது, கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். எப்படின்னா இதை தனித்தனி பேஜாக க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதில் என்னென்னலாம் செலவாகுதோ அது எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம ஃபார்முலா போட்டு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணலாம். இன்னொன்று கலர் வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். அது பார்த்தாங்கனாலே டக்குன்னு இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, ப்ரீ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். பட் இது எல்லாமே யார் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ், இன்னொன்று லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபீச்சர் ஃபிலிம் லோ பட்ஜெட்டில், அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஹை பட்ஜெட் ஃபிலிமுக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு டெடிக்கேட்டடாக அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் தான் இந்த மாதிரி பட்ஜெட்டிங் டீட்டெயில் எல்லாமே பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், கீழே கமெண்ட்டில் வந்து பட்ஜெட் சாஃப்ட்வேர் அப்படின்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கிறது பார்க்கலாம். அதிகமான பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த வீடியோவை நான் அது கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒன்று பார்த்தீங்க இல்லையா, அதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே பட்ஜெட் ஷீட்டு எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்லலை. இது நான் டிசைன் பண்ண பட்ஜெட் ஷீட். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி அதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணலாம். அதில் நான் சில ஃபார்முலா எல்லாம் போட்டிருப்பேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது என்னங்கிறது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். அது ஓகே ஃபிலிம் மேக்கர்ஸ், நம்ம இந்த வீடியோடைய கிளைமேக்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஏதோ சேஞ்சஸ் ஆன மாதிரி தோணுது இல்லை? வேற ஒன்றும் இல்லை, நான் உட்காந்துட்டு வந்து சேர் இல்லை, இந்த சைடு வச்சுருந்த செடி கிடையாது. முக்கியமாக நான் ஹேர் கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்போ தான் தெரிஞ்சது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த போர்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆகலை, வெறும் ஆடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருந்தது, ஃபுட்டேஜை காணோம். அதனால தான் தனியாக ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, எனிவே பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் நான் நம்புகிறேன். எஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் சர்க்கிள்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் மேபி அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப், அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு வேறு ஏதோ ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எஸ், மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா, பை பாய்.